தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார் வழங்கிட கேட்கலாம். பிரவீன்குமார், வணக்கம். உங்க விரிவான தகவல். ராதிகா, வணக்கம். தேர்தல் பரப்புரை பிரச்சாரம் மிக தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சோதனை குறித்து தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இது முழுக்க அரசியல் ஆதாயத்துக்காக மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய சோதனை என்றும் தெரிவித்திருக்கிறார். அதிலும் இன்றைய நாள் ராகுல் காந்தி தமிழகத்திற்கு வருகை தந்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதில் கலந்து கொள்ள விடாமல் தடுப்பதற்காகவும் அரசியல் உள்நோக்கத்துடன் இந்த சோதனை மேற்கொண்டு வருவதாக செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். எந்த காரணத்துக்காக வருமான வரித்துறை அதிகாரிகள் இந்த சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள் என்ற விவரம் வெளியாகவில்லை என்று கூறப்படும் நிலையில் இந்த சோதனை குறித்து தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை, அதே போன்று தமிழக தேர்தல் பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கரும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். திமுக காங்கிரஸ் கூட்டணியை கண்டு பாஜகவுக்கு அச்சம், அதன் காரணமாக இந்த சோதனையை மேற்கொண்டு நெருக்கடி கொடுக்க பார்க்கிறார்கள் என்று கிரீஷ் சோடங்கர் தெரிவித்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக தான் அரசியல் கடமை மக்கள் சந்திப்பை தடுக்கக்கூடிய வகையில் வருமான வரித்துறை சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று தெரிவித்திருக்கூடிய செல்வ பெருந்தகை, ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்குள் சோதனை என்ற பெயரில் வருமான வரித்துறை என்னை முடக்க பார்க்கிறார்கள் என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதே போன்று ஜனநாயக நெறிமுறைகளை தடுக்கவும் எதிர்க்கட்சிகள் குரலை ஒடுக்கும் அரசியல் நோக்கத்துடன் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த சோதனை என்றும் தெரிவித்திருக்கிறார். மீண்டும் ராகுல் காந்தி தேர்தல் பிரச்சாரத்திற்காக இன்று தமிழகம் வர இருக்கக்கூடிய நிலையில் என்னை முடக்க பார்க்கிறார்கள் என்று பகிரங்கமாக செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியிருக்கிறார். பரப்புரைக்கு செல்ல விடாமல் இந்தி பேசக்கூடிய வருமான வரித்துறையினரால் என்னை சிறைபிடிக்க முயற்சிக்கிறார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். அதே போன்று விசாரணை அமைப்புகள் அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் போது மக்களுடைய நம்பிக்கை இழக்க செய்கிறது என்றும் எந்த ஒரு அச்சுறுத்தலும் நம்மை தடுக்க முடியாது என்று செல்வ பெருந்தகை அதில் குறிப்பிட்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து இந்த சோதனை என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்றைய நாள் ராகுல் காந்தி தமிழகம் வருகை தந்து 3 இடங்களில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கின்றார். ஏற்கனவே ஒரு முறை தமிழகம் பொன்னேரி, சோளிங்கர், துறையூர் ஆகிய தொகுதிகளில் திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்து ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்த நிலையில் 2வது முறையாக தமிழகம் அவர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். அந்த அடிப்படையில் குளச்சல், நாங்குநேரி, ஸ்ரீவைகுண்டம் ஆகிய சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய திமுக காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்ய இருக்கக்கூடிய நிலையில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் குறிப்பாக தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை வீட்டில் வருமான வரித்துறை சோதனை என்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ராதிகா.